நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த் கேர் பத்தி பேசுவோம். இப்போ நீங்க NHS பத்தி கேட்டீங்கல்ல, ஸோ வி வில் ஃபாலோ அப்பா ஹெல்த் கேர் பத்தி போயிரும். ஹெல்த் கேர் பத்தி நீங்க கேட்ட அந்த கொஸ்டின் கரெக்ட் தான். லாங் வெயிட் டைம் அது ஒரு பெரிய பிரச்சனை. இங்க வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது கரெக்ட் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய பெனிஃபிட். சிட்டிசன் ஆயிட்டா. சிட்டிசன் ஆகுறதுக்கு முன்னாடி நான் ஏன் சொல்றேன்னா, இப்பயுமே எனக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் கிடைக்கிறது வந்து லாங் வெயிட் டைம் எல்லாமே இருக்கு. நான் மெடிசின் கலெக்ட் பண்றப்போ, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் நான் வந்து ஒரு 10 பவுண்ட் கட்டி தான் மெடிசின வாங்கிட்டு வரணும். ஏன்னா நான் வந்து சிட்டிசன் ஆகல இங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்னால. இப்ப நான் எனக்கு உடம்பு சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன், காலையில நான் 8 மணிக்கே கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் எடுக்கணும். நான் வந்து ஒரு 8:10க்கு கால் பண்ணிட்டேன்னா கூட, "இன்னைக்கு அப்பாயின்ட்மென்ட் ஃபுல்லுங்க. உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுக்க முடியாது." அப்படி சொல்லிருவாங்க. ஃபர்ஸ்ட் திங் இதுதான். ஓகே. உங்களுக்கு காய்ச்சலே வரணும்னாலும் 8 மணிக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காய்ச்சல் வந்துருச்சுன்னா கூட, நீங்க அன்னைக்கு போய் டாக்டர பார்க்கவே முடியாது. மிகப்பெரிய பெயின் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ சரி அப்படி உனக்கு ரொம்ப முடியலன்னா, சிட்டி ஹாஸ்பிட்டல் போயிடுன்னுவாங்க. இப்ப இது என்ன கான்செப்ட்ன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து பக்கத்துல கிளினிக் இருக்கும். அந்த ஓகே. அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ஸ்க்கா கிளினிக் இருக்கும். இப்ப நான் இருக்கிற லொகேஷன்ல எனக்கு குளோசஸ்ட்டா ஒரு 4 கிளினிக் இருக்கு. அந்த 4 கிளினிக்கோட ரேட்டிங்க நீங்க போயிட்டு Googleல செக் பண்ணிட்டு, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். எனக்கு வந்து ஜிபி ஆக்சஸ், ஜெனரல் பிராக்டிஸ் அப்படிங்கிறது தான் ஜிபி. அந்த ஆக்சஸ்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஃபார்ம் எல்லாம் குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சோ, எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லன்னா, எனக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இவங்களுக்கு நான் கால் பண்ணி, இந்த மாரி எனக்கு உடம்பு சரியில்ல அப்படி சொல்லி சொன்னா, டாக்டரோட அப்பாயின்ட்மென்ட் குடுப்பாங்க. இந்த அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கிறதுக்கு தான் நான் வந்து 8 மணிக்கு கால் பண்ணணும். கால் எடுத்த உடனே, நீங்க அந்த கால்லயே கியூல மினிமம் ஒரு 15, 20 மினிட்ஸ் இருக்கணும். நீங்க எடுத்த உடனேயே யூ ஆர் ஆன் த கியூ. யூ ஆர் வெயிட்டிங் அட் 15, 16ன்றுவான். யாருக்கு அந்த 1ஆம் நம்பர் வருதுன்னே தெரியாதுங்க நம்மளுக்கெல்லாம். நான்லாம் 8:00ன்னா ஷார்ப்பா 8:00 கூட கால் பண்ணி பாத்துருங்க. எப்பயுமே யூ ஆர் ஆன் த கியூ. யூ ஆர் வெயிட்டிங் நம்பர் இஸ் 20, 21 பேசிக்கிட்டே இருக்கும். அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கனெக்ஷன் குடுப்பானுங்க. ஒரு பெரிய டிராபேக். ஹெல்த் கேர் இஸ் ஒன் பெரிய டிராபேக். உடம்பு சரியில்ல, நீங்க டாக்டர பார்க்கணும் அப்டின்னா இதுதான். ரொம்ப உடம்பு சரியில்லன்னா சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்டி சொல்லிருவாங்க. அதுதான் இங்க ஹெல்த் கேர் பிரச்சனை. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஹெல்த் கேர் இது கவர்மெண்ட் கொடுத்த இது பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டர்ஸ் அவைலபிள் இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் இதில் இந்த ஜென்ரல் ப்ராக்டிஷனரோ ஜென்ரல் ப்ராக்டிஸ் அது மூலமாக போனால் தான் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. வி கேன் கோ அண்ட் மீட் சம் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கெட் சம் மெடிசின் அந்த மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இல்லைனாலும் சின்ன கிளினிக் அது அஃபோர்டபுளான எல்லாருக்குமே யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரியும் சில பேர் சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இருக்கிற ₹5 டாக்டர்ஸ் மாதிரி அஞ்சு டாக்டர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. இருக்காங்க இன்னமும். அவங்களுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான். ஸோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இதில் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கியூ சிஸ்டம் இருக்குது. அவுட் பேஷன்ஸ் கியூ சிஸ்டம் இருக்குது. கெட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே அவங்க இதை கியூவை பிரேக் பண்ணிட்டு கூட போகலாம். நமக்கு வந்து அது அட்வான்டேஜாக நினைப்போம், மற்றவங்களுக்கு வந்து அது டிஸ்அட்வான்டேஜாக நினைப்போம். டிஸ்அட்வான்டேஜ். ஆமா. ஆமாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா தே ப்ரிஃபர் டு கோ வித் ப்ரைவேட்டாக தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் இதில் நிறைய ஹெல்த் கேருக்குரிய இப்போ லேட்டஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் என்ன ப்ராப்ளம்னா இங்கே பாப்புலேஷன் அதிகம். லைக் 0.6% ஆஃப் பீப்புள் 1000 பீப்புள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டாக்டர்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்காங்க அந்த 1000 பீப்புளுக்கு. பட் ஆனால் ஒரு நாளைக்கு 30 பேர் 50 பேர் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்குது. அங்கே எப்படி இருக்குது கிருஷ்ணா? ஓகே. சேம் இங்கேயும் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் ஹெவியா தான் இருக்கு. நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் கம்மி தான். பட் இங்க வந்து டாக்டரோட வேலையும் வந்து ஒரு நார்மல் ஜாப். அவர் காலைல ஓகே. 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும்னா, 5 மணிக்கு அப்புறம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்ட கூட அவர் கன்டின்யூ பண்ண மாட்டாரு. இப்போ நான் ஒரு கேஸ்ல போயிருந்தேன். உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். சிட்டி ஹாஸ்பிட்டல் சொன்னேன்ல, ஸோ அந்த மாரி. சிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் போனா கூட நம்ம நெக்ஸ்ட் வருவோம். என்ன இஷ்யூ என்ன இஷ்யூனா வெயிட் பீரியட் பத்தின டிஸ்கஷனுக்கு திருப்பி வருவோம். இப்ப வந்து ஒரு இதுக்காக போயிருந்தேன் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு டாக்டர் என்னைய வந்து இனிஷியல் அசஸ்மென்ட் பண்ணாங்க. சரிங்களா? இனிஷியலா கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ஏதுன்னுலாம் கேட்டுட்டு, சரி ஓகேம்மா, நீ உன்னை இங்க இருந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போறோம்ன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் உட்கார வச்சுட்டு கிளம்பி போயிட்டாருங்க. கேட்டா அவரு டைம் முடிஞ்சிடுச்சாம். அதுக்கப்புறம் அடுத்த டாக்டர் வர்றாரு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம். அவரு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரே கேக்குறாரு செவன். திருப்பி என்னைய உட்கார வச்சு. என்னம்மா பிரச்சனை உனக்கு? என்னென்ன நடந்தது? திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறாரு.
ஏன்னா கால் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்கிறப்பயும் ஃபுல்லா சொல்லணும். உனக்கு ஆமா. என்னென்ன பண்ணுது, என்னென்ன சிம்டம்ஸ் இப்படி கேட்பானுங்க. அங்க போனதுக்கு அப்புறம் முதல்ல அசஸ்மெண்ட் சர்வீஸ் ஒண்ணு இருக்கும். அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க ஒரு டாக்டர் கிட்ட அனுப்புவாங்க. நான் 3 டாக்டர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட் முடிஞ்சிச்சுன்னா போயிடுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் 6:00 வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து காலையில இருந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. கம்மி பண்ணுவாங்க டாக்டர்ஸ். சோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ் நெறைய வந்தாலுமே வெயிட் பீரியட் கூட இருக்கும். நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெயிட் டைம் இருக்கும். இப்ப நான் உங்கள ஒரு கேஸ் கேட்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தைய கூட்டு போறீங்க. நம்ம ஊர்ல வந்து வாமிட்டிங் எல்லாம் இருக்கு. தலை சுத்துது. அந்த பிள்ளை ரொம்ப டல்லா இருக்கு. உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அப்படின்னா என்ன நடக்கும்? சொல்லுங்களேன் நம்ம ஊர்ல. பார்ப்பாங்க. அவங்களோட எக்ஸாமின்ல உடனே ஏதோ ஒரு டேப்லெட் குடுத்துருவாங்க. குழந்தைங்களோ, அடல்ட்ஸோ ஹார்ட்லி இந்த கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் போறவங்க வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க டாக்டர் பார்க்கறதுக்கு? இப்படி சொல்லுங்க. ஒரு அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணா அதுக்கேத்த மாதிரி ஒரு ஒரு 15 to 30 மினிட்ஸ் அப்பாயின்ட்மெண்ட் மினிமம் புக் 1 ஹவர். பண்ணாம போயிட்டீங்கன்னா, எமர்ஜென்சிக்கு போறீங்கங்க. புக் எமர்ஜென்சினா பண்ணாம ஒண்ணு நேரா எமர்ஜென்சி அப்பனா அதுக்கேத்த மாதிரி மனிதாபிமானத்துல ஏதாவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. பண்ணுவாங்கல்ல. இங்க வந்து அப்படி எமர்ஜென்சின்னு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹை ஃபீவர், பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல, காஃப் இருக்கு. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கே போனா கூட மினிமம் டு மினிமம் 3 ஹவர்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும். 3 ஹவர்ஸ் சரிங்களா? பேர் மினிமம் 3 குழந்தையோட. ஹவர்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும். யாரா இருந்தாலுமே இப்ப நம்ம ஊர்ல வந்து பைபாஸ் பண்ணலாம்ல. யாராச்சும் தெரிஞ்சவங்களோ இல்ல ஹாஸ்பிட்டல் டீன் உங்களுக்கு ஆமா. தெரியும்னாலோ ஒரு டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட போறோம். பைபாஸ் பண்ணி போதும். நேரா போய் டாக்டரை போயிடலாம். பார்த்துடலாம். நீங்க உங்களுக்கு டாக்டரே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க வெயிட் தான் பண்ணணும். சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ்னு போகும். இமீடியட்டா பார்க்கவே மாட்டாங்களா அப்படி கேட்டீங்கன்னா இமீடியட்டா பாப்பானுங்க. எப்போ பாப்பானுங்கன்னா உண்மைக்குமே நீங்க ரொம்ப பயங்கரமான கண்டிஷன்ல இருக்கணும். இதுக்கப்புறம் இவனை பார்க்கலன்னா இவன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணணும். நம்ம எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது சரிங்களா? ஐயையோ! அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட் ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரெகுலர் வெயிட் ஹவர்ஸ் வந்து 3 ஹவர்ஸ் மினிமம் 3 3 ஹவர்ஸ். ஓகே. இல்ல. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எல்லாம் சொன்னாங்க. ஃபுல் நைட் உட்கார்ந்திருந்து மறுநாள் காலையில டாக்டர் வந்து அந்த டாக்டர பார்த்துட்டு வந்த கதையெல்லாம் இருக்கு. அதே மாரி 911 அந்த மாரி 111 அந்த மாரி நம்பர்ஸ் இருக்கு. நீங்க கால் பண்ணி எமர்ஜென்சின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பண்ணுவானுங்க. ஆனா அந்த எமர்ஜென்சி கூட டிபெண்டிங் அப்பான் சிம்ப்டம்ஸ். அவிங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பானுங்க. அத கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணுவானுங்க. நம்மளுக்கு எமர்ஜென்சியான்ட்டு. ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடான சிம்ப்டம்ஸ் சொல்லிட்டீங்கன்னா, இம்மீடியட்டா உங்க வீட்டு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் நிக்கும். உடனே வருவானுங்க. என்ன ஏதுன்னு செக் பண்ணுவானுங்களா, அள்ளி போட்டு கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றது. அந்த ப்ராசஸ் எல்லாம் கடகடன்னு நடக்கும். அவங்க வந்து லைஃப் த்ரெட்னிங் அப்படி ஃபீல் பண்ணும். பண்ணலன்னா அப்படியே விட்டுருவாங்க நம்மள. போயிட்டு வாம்மா அப்படி ஓகே. சொல்லிருவாங்க. நீங்க சொன்ன மாரி இங்க வந்து ஆல்ரெடி நீங்க அது பேசிட்டீங்க. இங்க வந்து வெயிட் டைம்ஸ்லாம் ரொம்ப கம்மியா அது மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவங்க இல்லைன்னா கூட இன்னொரு கிளினிக் இருக்கோ, இல்ல பக்கத்துல வேற ஹாஸ்பிட்டல் அதுக்கேத்த மாரி போய்க்கலாம் அவங்களோட ஆப்ஷன்ஸ். அதே மாரி ஃபீஸுமே ரொம்ப கம்மி. அத ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு காய்ச்சலோ இல்ல அடிக்கடி இந்த ஒரு குறிப்பிட்ட காமன் இது மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற டேப்லெட்ஸ் நான் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கூட வாங்கலாம். ம். ஆப்பில் வாங்கும்போது ப்ரிஸ்கிரிப்ஷன் அதுக்கு இது இருந்ததுன்னா ஆர்எக்ஸ்ன்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும் அதை போடணும். இல்லாட்டா ஸோ சில ஃபார்மசிஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் சில மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசிஸ் வந்து சிட்ரசின்னா ஓகே, அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஹை டோஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஸோ ஓகே. உங்கள் இதில் எப்படி? இப்போ எங்களுக்கு வந்து அந்த கம்பேரிசன் கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன்ல ரெகுலர் பாராசிட்டமாலு, காஃப் சிரப் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்மசில போய் வாங்குவோம் அப்படி சொன்னீங்கல்ல. இப்ப எங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லயே இருக்கும். ஓ, ஓகே. ஓவர் த கவுண்டர் அப்படி சொல்லுவாங்க அது. ஓவர் த கவுண்டர்ல வந்து பேசிக் அலர்ஜி டேப்லெட்ஸ், அப்புறம் நம்ம ஊர்ல இந்த ஜெலுசில் இந்த மாதிரி டைஜஷன் டேப்லெட்ஸ், பேண்ட்-எய்ட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா தான் நீங்க ஹாஸ்பிடல் போணும். லைக் இப்போ ம். பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நீங்கள் ஹார்ட் டிசீஸ் பற்றி சொல்லியிருந்தீங்களா, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ம். விஷயங்கள்லாம் இங்கே அதோட ரேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லைக் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அதனால் கஷ்டப்படுறாங்க. பட் இமீடியட் சொல்யூஷன் அது மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி சர்ஜரி காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ நிறைய பேர் இன்சூரன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ம். இந்தியாவில். ஸோ எஸ்பெஷலி நம்ம ஐடி எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாரி அதை ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்க. சில பேர் அது வந்து இதாக யூஸ் பண்ணுறாங்க, தவறாக கூட யூஸ் பண்ணுறாங்க. பிரைவேட் இன்சூரன்ஸ் கூட இருக்கு தானே நம்ம ஊர்ல. இப்ப நம்ம வந்து கம்பெனி போக இன்சூரன்ஸ் வெளியில எடுக்கணும்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆமாம். கரெக்ட்டா? இங்க அந்த ஆப்ஷன் இருக்கு. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு.
பட் செம்ம எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஒரு விசிட்லயே இங்க வந்து மினிமம் 1000 பவுண்ட்ஸ் ஆச்சு செலவு பண்ற மாரி இருக்கும். 1000 பவுண்ட்ஸ் வந்து நம்ம ஊர் காசுக்கு ₹1,00,000. சிம்பிளா ஒரு கன்சல்டேஷனுக்கு போனாலே நம்மளுக்கு அவ்ளோ செலவு ஆகிடும் இந்த ஊர்ல. ஸோ ம். இது மாதிரி இப்போ நிறைய பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போகிறாங்க. ஈவன் தோ லைக் அஃபோர்டபுளாக இல்லைனாலும் பரவாயில்ல, பட் இன்சூரன்ஸோ ஏதோ ஒரு கடன் வாங்கியோ எப்படியோ அந்த மாதிரியும் பண்ணுறாங்க இந்தியாவில். பிரைவேட் ஓகே. ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு டூ எக்ஸ்பென்சிவ்ங்க. செம்ம எக்ஸ்பென்சிவ் இங்க. ஈஸியா நீங்க ஒரு 2, 3 சிட்டிங் போனீங்கன்னா 4,00,000, 5,00,000 செலவு பண்ணிரலாம் இங்க. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன் கூட கேட்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு போயிட்டீங்கன்னா, ஒரே ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் மட்டும் தான். உங்களால செகண்ட் ஒப்பீனியன்லாம் ஓகே. எடுக்க முடியாது. நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஒரு அசஸ்மென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 2வது வந்து ஜெனரல் பிசிஷியன் பார்ப்பாங்க. அந்த ஜெனரல் பிசிஷியன் வந்து செக் பண்ணிக்கிட்டு நம்மளோட சிம்ப்டம்ஸ வச்சு ஓகேனா மட்டும் தான், தேவைப்படுதுன்னா மட்டும் தான் ஸ்பெஷலிஸ்ட்க்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லன்னா ஸ்பெஷலிஸ்ட்க்கு அனுப்ப மாட்டாங்க. அதுவும் எப்படி நடக்கும்னா, ஸ்பெஷலிஸ்ட்க்கு நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உனக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்மளுக்கு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வரும். அந்த லெட்டர் வந்தா தான் நீங்க ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறதா அர்த்தம். நார்மல் வயிறு வலி வந்தாலே கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிட்டு நம்மளே போயிடுவோம். நான் போயிட்டு ஸ்பெஷலிஸ்டே பாத்துக்கிறேன்டா அப்படின்னு போயிருவோம். இங்க அது அது வந்து ஸ்பெஷலிஸ்ட் நீங்க பாக்குறது வந்து வெரி டஃப். அதே மாதிரி இன்னும் நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேஸ் ஹிஸ்டரி இருக்குல்ல, போனதுல இருந்து முடிச்சு வெளில வர வரைக்கும் நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணும். எவ்ரி பேஷண்ட் தே டேக் அட்லீஸ்ட் 15-20 மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் இருக்கும். இப்போ ஒரு பேஷண்ட்ட உள்ள கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அப்பாயின்ட்மென்ட் கால் பண்ணி சொன்ன டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணிட்டு நம்மள கூப்பிடுவாங்க. நம்ம போயிட்டு உள்ள ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். நம்ம பேசின 10 நிமிஷத்தையும் அவங்க டைப் பண்ணி ரெக்கார்ட்ல எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணும். அதனால நீங்க ஓகே. ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, ஈஸியா டாக்டர்ஸ் வந்து 50, 60 பேஷண்ட்ஸ பாத்துருவாங்க ஒரு நாள்லன்னு. இங்க அப்படி கிடையாது. ஓகே. ஒரு பேஷண்ட்டுக்கு 30 மினிட்ஸ் அப்படின்னு ஒதுக்கணும் அப்படின்னு இருந்தா 30 மினிட்ஸ்க்கு தான் ஒரு பேஷண்ட். சோ அதனால ஹெல்த் கேர் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்தியான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எனி டைம் நீங்க நைட்டு 12 மணிக்கு காய்ச்சலா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாரு. அந்த ஃபேமிலி டாக்டருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, நீ கிளம்பி வாங்க அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த ஓகே. ஊர்ல 12 மணிக்கு நீங்க எமர்ஜென்சிக்கு போவீங்க. 4 மணி நேரம் அங்க உட்கார்ந்து இருப்பீங்க. அவன் கடைசியில அதையே பாராசிட்டமால குடுத்து அனுப்பிச்சு வச்சுருவான். கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நான்லாம் ஹெல்த் கேர் அப்டின்ட்டா நான் இந்தியாக்கே போறேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. ஓகே. பல்லெல்லாம் வச்சுக்கோங்களேன், டென்டிஸ்ட் எல்லாம் நம்ம ஊர்ல வந்து நெறைய பேர் இருப்பாங்கல்ல. இங்க டென்டிஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் இஸ் வெரி டஃப். கிடைக்கிறது காசும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஃப்ளைட் டிக்கெட்ட போட்டு வந்து இந்தியால இருந்துட்டு சரி பண்ணிட்டு வர காசு, இங்க நீங்க செலவு பண்ண போற காசுக்கு பாதிக்கும் கம்மி தான் இருக்கும். 25% நீங்க செலவு ஆமாம். பண்ணீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்துட்டு மொத்த ட்ரீட்மெண்ட்டையுமே முடிச்சுட்டே நீங்க ரிட்டர்ன் ஆயிடலாம். ஆனா இங்க இருந்தீங்கன்னா, நீங்க பயங்கரமா பிச்சுக்கும். அப்பாயின்ட்மென்ட்டும் கிடைக்கவே கிடைக்காது. சோ அதனால ஐ பிரிஃபர் இந்தியா இஸ் பெஸ்ட் ஃபார் ஹெல்த் கேர். ஓகே. 2, 1 நெக்ஸ்ட்.